பிக் பாஸ்ல இருந்து வெளிவந்த தர்ஷிகா, ஆமாங்க நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கேன் தான், காதல் உண்மைதான், எனக்கு முத்துக்குமரனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பொதுவா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யாராவது எலிமினேட் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரிதான் தர்ஷிகா அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா இருப்பாங்க, கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல வருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில திடீர்னு சில வாரங்கள் ஒரு மாதிரி லவ், டிஸ்ட்ராக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட துரோகம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு ஆள் அட்ரஸே தெரியாம டக்குன்னு எலிமினேட் ஆயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஏன் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமாங்க உண்மைதான், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் போனா, என்னோட கேம் பிளே இப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் நான் விளையாண்டேன். ஆனா என்னன்னு தெரியல, நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், அதனாலதான் நான் ரொம்ப சேட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னோட கேம்ல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இதுக்கு காரணம் விஷால் தான், லவ் தான் அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்லாம நான் டிஸ்ட்ராக்ட் ஆனது உண்மைதான், என்னோட கேம் போனது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொன்னதோ முத்துக்குமரன் பிக் பாஸுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு ஆள் தான் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்றாங்க. அண்ட் மஞ்சரி இந்த கேம் பத்தின ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுதான் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜாக்லின் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான், ஏன்னா கடந்த வாரங்கள் எல்லாத்துலயுமே அவங்க நாமினேஷன்ல இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன் வரும்போது உடஞ்சு போயிட்டேன், ஆனா இவங்க இவ்வளவு நாள் நாமினேஷன்ல வந்துமே பிக் பாஸ் ஹவுஸ்ல சர்வை பண்றாங்க. இவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டா பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தர்ஷிகா அவங்களோட கருத்துக்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. தர்ஷிகா பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த பிறகுமே எல்லாருமே இப்போ வரைக்குமே விஷாலை பத்தி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அண்ட் அந்த கண்டென்ட்டும் போயிட்டு தான் இருக்கு. வெளியில சத்யா கூட ரொம்பவும் ஃப்ரெண்டாவும் இருக்காங்க. அண்ட் இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல ஃப்ரீசிங் டாஸ்க் நடக்குது. கண்டஸ்டன்டோட ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு விஷாலோட ஃபேமிலி வந்திருக்காங்க. விஷால் கதறி அலறாரு, அவங்க அப்பாவும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மஞ்சரியோட ஃபேமிலி போயிட்டாங்க. அண்ட் தீபக்கோட ஃபேமிலி இன்னைக்கு செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா, காஸ்டியூம் டிசைன்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி லைவ பார்த்து ஆடியன்ஸ் எல்லாமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மஞ்சருடைய ஃபேமிலி வந்தாச்சு, விஷாலோட ஃபேமிலி வந்தாச்சு, ராயனோட ஃபேமிலி வந்தாச்சு, தீபக்கோட ஃபேமிலி வந்தாச்சு. ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலியா இருக்கும்போது அருண் பிரசாத் மட்டும் அந்த இடத்துல ரொம்ப சோகமா இருக்காரு. இந்த ஃப்ரீசிங் டாஸ்க்ல கூட அவரால் சந்தோஷமா இருக்க முடியல, அந்த அளவுக்கு உடைஞ்சிருக்காரு. அருணை தேத்தணும்னா உங்களோட குடும்பம் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே காத்துட்டு இருக்கிறது அருண் ஃப்ரீசிங் டாஸ்க்ல அர்ச்சனா வருவாங்களா, அர்ச்சனா அருணோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், இல்ல அருணோட அம்மா அப்பா வர போறாங்களா, இல்ல சிஸ்டர் வர போறாங்களா, அர்ச்சனா வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பல பேரும் பாத்தீங்கன்னா அர்ச்சனா வர சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அருண் இப்போ வரைக்குமே ரொம்ப சேடா தான் லைவ்ல தென்பட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் உங்க குடும்பம் வரணும்ன்ற ஒரு ஆசை தான் அப்படின்ற மாதிரி சிலர் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குடும்பங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் முத்துக்குமரனுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்கதா செய்யறாங்க இல்லையா. அப்படிதான் முத்துக்குமரனோட குடும்பத்துல இருந்து யாரு வருவாங்க அப்படின்றது நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு பல ரசிகர்களும் காத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா முத்துக்குமரன் சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல கூட அந்த அளவுக்கு க்ளோஸ்ல ஒரு தனியாவே வாழ்ந்த நபர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருப்பாரு. நீங்க எல்லாம் சொல்றதை பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கு, எங்க அம்மா மடியில படுத்து தூங்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிருப்பாரு இல்லையா. இதை பார்த்துட்டு இப்ப முத்துக்குமரன் எந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலியோட அஃபெக்ஷனா இருக்காங்க, அவர் அழ போறாரா, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சில ரசிகர்கள் ரொம்ப ஆர்வலா இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் நீங்க எந்த ஃபேமிலி வரணும்னு எதிர்பார்க்கறீங்க, இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.